காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாததால் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகமும் புதுச்சேரியும் உச்சநீதிமன்றம் சென்றுதான் கர்நாடகாவிடம் இருந்து காவிரி நீரை பெறும் நிலை இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வேதனை தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடைமடை பகுதிகளில் சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலை நீடிப்பதாகவும் இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். கடைமடை பகுதியாக இருக்கிற காரைக்கால் பகுதி விவசாயிகள் காவிரி நதிநீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல காவிரி படுகையில் திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி பகுதி, சீர்காழி பகுதி, கடலூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லாம் காவிரி நதிநீர் இல்லாமல் சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் உச்சநீதிமன்றமானது தலையிட்டு ஏற்கனவே காவிரி நதிநீர் ஆணையம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் இடைக்கால உத்தரவை முழுமையாக கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.